கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி உதய் மின் திட்டத்தில் அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அதில் மிக முக்கியமான அந்த ஷரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அதில் மிக முக்கியமான ஷரத்தை என்னவென்று கேட்டென்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மின்கட்டண உயர்வு அது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு. ஏன் இந்த மின்கட்டண உயர்வு வேண்டக்கூடிய சூழ்நிலை வந்தது, இதற்கான சீரழிவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க என்று சொன்னால், கடந்த 2011-12ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது மின்சார வாரியத்திற்கு, அதாவது மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான ஒட்டுமொத்த நிதி இழப்பு 18,954 கோடியாக இருந்தது.